வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 11ஆம் வகுப்பு யூனிட் 12. ஸோ பேசிக் கான்செப்ட் ஆஃப் ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ் அப்படிங்கிற யூனிட்டில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி ரெசனன்ஸ் ஆர் மீசோமெரிக் எஃபெக்ட் அப்படிங்கிற டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம். உடனே செய்து விளைவு ஸோ அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சேனலில் இந்த வீடியோனோட டைட்டிலுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸோ இந்த 11th ஸ்டாண்டர்டில் எந்தெந்த யூனிட்டுக்கெல்லாம் நம்ம நோட்ஸ் வீடியோஸ் இருக்கோ ஸோ அதனோட லிங்க் எல்லாமே இதில் பிளேலிஸ்ட்னோட லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க கிளாஸுக்கு போகலாம். The resonance is the chemical phenomena which is observed in certain organic compounds possessing double bond at a suitable position. So certain organic compounds can be represented by more than one structure and they differ only in the position of the bonding and lone pair of electron. Such structures are called resonance structure, canonical structures, and this phenomena it is called resonance. This phenomena is also called mesomerism or mesomeric effect. ஸோ ரெசனன்ஸ் அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஸோ இது வந்து ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸில் மட்டும்தான் வந்து ஆல்மோஸ்ட் வந்து இது இந்த ரெசனன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸில் அதாவது மோர் தென் ஒன் ஸ்ட்ரக்சர், அதாவது ஒரு காம்பவுண்டுக்கு நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்குறோம் அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சர் இல்லாமல் மோர் தென் ஒன் ஸ்ட்ரக்சர் அதில் டிஃப்ரெண்ட் இந்த பொசிஷன், அதனால பாண்டிங் மட்டும் பொசிஷன் மாறி இருக்கும். பட் நம்ம அந்த ஸ்ட்ரக்சரை வந்து லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் மட்டும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகி ஸோ என்ன ஆகும் அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் கிடைச்சது அப்படின்னா நம்ம இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரெசனன்ஸ் அல்லது கெனானிக்கல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபினாமினா தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரெசனன்ஸ் அப்படிங்கிறத ரெசனன்ஸ் அல்லது வந்து மீசோமெரிசம் அல்லது மீசோமெரிக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரெசனன்ஸ்னால என்ன ஆகுன்னா நம்பர் ஆஃப் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் அது இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஸோ அதனோட ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் இதனோட கான்செப்ட். ஸோ வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் மூலிமா இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அப்படின்னா, for example the structure of an aromatic compound such as benzene and conjugated systems like 1,3-butadiene so cannot be represented by a single structure and their absorbed properties can be explained on the basis of the resonance hybrid. So இந்த benzene and conjugated 1,3-butadiene வந்து ஒரே ஒரு ஸ்ட்ரக்சர்ல நம்ம வந்து சொல்றது இல்ல. ஸோ அதுக்கு ஸோ ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம வந்து இந்த ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சரை வச்சு தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம். So in 1,3-butadiene it is expressed that the bond between C1, C2 and C1 and C2 அப்புறம் C3, C4 க்கு இடையில வந்து should be the shorter than that of C2 and C3 but that absorbed bond length are of same. This property cannot be explained by the single structure which two bi-bonds are localized between C1, C2 and C3 and C4. Actually 5 electrons are delocalized as shown below. So 1,3-butadiene எடுத்துட்டு அப்படின்னா கார்பன் C1 அதாவது 4 கார்பன் இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் கார்பனுக்கும் செகண்ட் கார்பனுக்கு இடையில ஒரு டபுள் பாண்ட் இருக்கு. தேர்ட் கார்பனுக்கு ஃபோர்த் கார்பனுக்கு இடையில ஒரு டபுள் பாண்ட் இருக்கு. இதுல ஸோ இந்த பாண்டோட லென்த் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம எதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அப்படின்னா இந்த பை பாண்டை வச்சு தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ அதை எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ 1,3-butadiene ஸோ பியூட்டாடைன் அப்படின்னா 1,3-butadiene அப்படின்னா ஸோ 1, 2, 3, 4 கார்பன் இருக்கிறது பியூட்டைன் அப்படின்னு சொல்லுவோம் பியூட்டாடைன். ஸோ டபுள் பாண்ட் வந்து 1லையும் 3லையும் ஸ்டார்ட் ஆகுறதுனால ஸோ 1,3-butadiene அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதனோட ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் கார்பனுக்கும் செகண்ட் கார்பனுக்கு இடையில ஒரு டபுள் பாண்ட், தேர்ட் கார்பனுக்கும் ஃபோர்த் கார்பனுக்கு இடையில ஒரு டபுள் பாண்ட் இருக்கு. ஸோ இந்த டபுள் பாண்ட் இங்கு ஷிஃப்ட் ஆச்சு அப்படின்னா ஸோ அப்போ இது போலாரா மாறிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா ஸோ இந்த டபுள் பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகும்போது அப்போ இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகும். அப்போ என்ன ஆகும், இந்த ஃபர்ஸ்ட் கார்பனில் ப்ளஸ் சார்ஜ் வரும். அப்போ இந்த டபுள் பாண்டில் இருக்கிற பை பாண்ட் எலக்ட்ரான் இந்த ஃபோர்த் கார்பனுக்கு வரும்போது இங்கே மைனஸ் சார்ஜ் வந்துடும். ஒன்று இதை இப்படியும் எழுதலாம் அல்லது எப்படி எழுதலாம் அப்படின்னா ஸோ அப்போ இந்த பக்கம் ப்ளஸ் இருக்கிற மாதிரியும் இந்த பக்கம் மைனஸ் இருக்கிற மாதிரியும் எழுதலாம். ஸோ அப்போ நமக்கு எத்தனை ஸ்ட்ரக்சர் கிடைச்சிருக்குன்னா 3 ஸ்ட்ரக்சர்ஸ் கிடைச்சிருக்கு. The resonating structures are called canonical forms and the actual structure lies between this 3 resonating structure is called as a resonance hybrid. The resonance hybrid is represented below. So அப்ப நம்ம 3 ஸ்ட்ரக்சர்ல இந்த மாதிரி இப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். சோ இத நாம என்ன சொல்றோம் அப்படினா ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் அப்படினு சொல்றோம். சோ அடுத்து ரெசனன்ஸ் ஹைபிரிட் அப்படிங்கறதும் சோ இத வந்து ஜெனரலா நம்ம எப்படி எழுதுவோம் அப்படினா சோ டீலோகலைசேஷன் எலக்ட்ரான்ஸ் வந்து அப்படியே ரோமிங்ல வந்து இருக்கு பாண்டிங்கே இல்லாம அப்படினா சோ இந்த மாதிரி டாட்டா எல்லா கார்பனுக்கு இடையில நம்ம போட்டு காட்டலாம்.
So similar to the other electron displacement effect, the mesomeric effect is also classified into positive mesomeric effect and negative mesomeric effect. அதாவது plus m effect அல்லது plus r effect. Negative mesomeric அப்படின்னா minus m effect அல்லது minus r effect அப்படின்னு சொல்லலாம். So based on the nature of the functional group, so present adjacent to the multiple bond. So இது எதை பொறுத்து plus m அல்லது minus m இருக்கும் அப்படின்னா, so adjacentல என்ன மாதிரி குரூப் இருக்கோ அதை பொறுத்து அது mesomeric effect வந்து பாசிட்டிவ் mesomeric effect அல்லது நெகட்டிவ் mesomeric effect அப்படிங்கறத டிசைட் பண்ணோம். So இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். பாசிட்டிவ் mesomeric effect அப்படின்னா, so positive mesomeric effect. Positive resonance effect occurs when the electrons move away from the substituent attached to the conjugated system. It occurs if the electron releasing substituents are attached to the conjugated system. In such cases, attached group has a tendency to release the electrons through the resonance. These electron releasing groups are usually denoted as plus R or plus M groups. அதாவது அந்த டபுள் பாண்ட்ஸ்ல இருக்கு அப்படின்னா அந்த சப்ஸ்டிட்யூன்ட் குரூப் வந்து அட்டாச் ஆகும்போது அப்போ எலக்ட்ரான்ஸ் வந்து அந்த அட்டாச் ஆகிற குரூப்புக்கு ஆப்போசிட்ல போச்சு அப்படின்னா நம்ம இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரிலீசிங் சப்ஸ்டன்ஸ் குரூப்பா இருந்தது அப்படின்னா அப்போ நம்ம அந்த குரூப் என்ன சொல்லுவோம் அப்படின்னா அதை பிளஸ் ஆர் பிளஸ் எம் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ என்ன மாதிரி அப்படின்னா OH மைனஸ் SH OR வந்து SR NH2 O. ஸோ இந்த மாதிரியான குரூப் வந்து அட்டாச் ஆச்சு அப்படின்னா அப்போ அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து அந்த டபுள் பாண்ட்ல இருந்து என்ன ஆகுனா அதுக்கு ஆப்போசிட்ல விலகி போகும். அதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, ஸோ அப்போ தான் பாசிட்டிவ் mesomeric எஃபெக்ட் இந்த குரூப் அப்படின்னு சொல்லுவோம். அல்லது இந்த குரூப் வந்து அட்டாச் ஆச்சுன்னா அதை பிளஸ் m or அல்லது பிளஸ் m mesomeric எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது பாசிட்டிவ் mesomeric எஃபெக்ட். ஸோ நெகட்டிவ் mesomeric எஃபெக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ நெகட்டிவ் ரெசனன்ஸ் எஃபெக்ட் occurs when the electrons move towards the substituents. எந்த சப்ஸ்டிட்யூன்ட் இந்த மாதிரி குரூப்ஸ் வந்து சேருதோ அது கூட அப்போ அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து என்னாச்சு அப்படின்னா வந்து சேர்ந்தது அப்படின்னா அதான் நெகட்டிவ் mesomeric எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். It occurs if the electrons withdrawing. So substituents are attached to the conjugated system. In such cases, the attached group has a tendency to withdraw the electrons through the resonance. Those electron withdrawing groups are usually denoted as minus R or minus M groups. ஸோ இப்போ ஒரு குரூப்ஸ் இந்த டபுள் பாண்ட் குரூப்ஸில் ஏதாவது இந்த மாதிரி குரூப்ஸ் வந்து டபுள் பாண்ட் காம்பவுண்டில் போய் இந்த மாதிரி குரூப்ஸ் அட்டாச் ஆச்சு அப்படின்னா அல்லது ஆல்ரெடி இருந்துச்சு அப்படின்னா ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா ஸோ எலக்ட்ரானை தன்னை நோக்கி வந்து அந்த குரூப்பில் விட்ரால் பண்ணிக்குது. ஸோ அப்போ விட்ரால் பண்ணிச்சு அப்படின்னா ஸோ இப்போ இந்த குரூப்ஸை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த குரூப்ஸ் இருக்கிற காம்பவுண்ட்ஸ் எல்லாம் என்ன மாதிரி எஃபெக்ட் இருக்குது அப்படின்னா ஸோ அப்போ minus R அல்லது minus M அதாவது நெகட்டிவ் resonance effect அப்படிங்கிறது இருக்கும். So the resonance is useful in explaining certain properties such as acidity of phenol. So phenolக்கு வந்து acidity காரணத்துக்கு இந்த electron resonance தான் ஒரு very important. The phenoxide ion is more stabilized than phenol by resonance. So effect plus M effect. So plus M positive mesomeric effect, and hence the resonance favors ionization of phenol to form the H plus and show acidity. ஸோ பாசிட்டிவ் mesomeric எஃபெக்ட் அதாவது ஸோ ஃபீனாலில் ஸோ இந்த H ப்ளஸ் அப்படிங்கிறது இந்த OH மைனஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இந்த OH மைனஸ் அப்படிங்கிறது என்ன ஆகுது அப்படின்னா ஸோ இப்போ ஈஸியாக வந்து இந்த H ப்ளஸ் அப்படிங்கிறது வெளியில் இப்போ நமக்கு வந்து இந்த OH குரூப் இருக்கிறதுனால இந்த OH குரூப் என்ன பண்ணுது அப்படின்னா எலக்ட்ரானை வந்து நமக்கு வந்து ஸோ டொனேட் பண்ணுது. அப்போ டொனேட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஏரோ மார்க்லாம் நம்ம எலக்ட்ரான் இங்கே ஷிஃப்ட் ஆகும். அப்போ இங்கே டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும். இந்த எலக்ட்ரான் இந்த ஷிஃப்ட் ஆகும்போது ஸோ அப்போ மைனஸ் சார்ஜ் கிரியேட் ஆகும். இந்த மைனஸ் சார்ஜ் இங்கே ஷிஃப்ட் ஆச்சு அப்படின்னா இந்த டபுள் பாண்ட் அடுத்து ஷிஃப்ட் ஆகும். ஸோ அப்போ எது எப்படி எழுதுவோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி எழுதுவோம். இங்கே மைனஸ் அப்படின்னு போடுவோம். அடுத்து இது இங்கே ஷிஃப்ட் ஆகும்போது அடுத்தது வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த டபுள் பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகும்போது இங்கே மைனஸ் சார்ஜ் கிரியேட் ஆகும். நெக்ஸ்ட் இந்த மைனஸ் சார்ஜ் இங்கே ஷிஃப்ட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஏற்கனவே ஆல்ரெடி ஷிஃப்டிங்கில் வந்து இந்த டபுள் பாண்ட்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா ஸோ அப்போ திரும்ப மைனஸ்க்கே போயிடும். ஸோ அப்போ இந்த மாதிரி எத்தனை ஸ்ட்ரக்சர் கிடைக்கும்? 5 ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். ஸோ அப்போ இது நம்ம வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா இதை தான் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றோம். அதாவது ஒரே காம்பவுண்டுக்கு டிஃப்ரெண்டான ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பாண்டிங் மட்டும் போல அந்த எலக்ட்ரான்ஸ் அல்லது டபுள் பாண்ட்ஸ் மட்டும் வேரியேஷன்ஸ்ல காட்டுவோம். இந்த மாதிரி ஒரு இதுல என்ன ஆகும் அப்படின்னா இது எல்லாமே ஒரே காம்பவுண்ட் தான். பட் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இது வந்து டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் அதாவது சேம் மாலிகுலர் ஃபார்முலால இருக்கும். பட் டிஃப்ரெண்ட் கெனானிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் இருந்தது அப்படின்னா ஸோ அப்போ இது வந்து இதனோட ஸ்டெபிலிட்டிக்கு வந்து நம்பர் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஸோ அது வந்து ஸ்டேபிளாக இருக்கும் அந்த காம்பவுண்ட் அப்படிங்கிறது நம்ம இது மூலிமா ரெசனன்ஸ் எஃபெக்ட் மூலிமா சொல்லுவோம். இன்னொன்று என்ன அப்படின்னா ஃபீனால் வந்து ஸோ அசிடிக் கேரக்டர்ஸை காட்டுது. அதுக்கு காரணமும் இந்த OH குரூப் தான் அப்படிங்கிறது இது மூலிமா சொல்ல வரும்.
So இதில் பார்த்தோம்னா the above structure shows that there is charge separation in the resonance structure of phenol which needs energy, whereas there is no such hybrid structures in the case of phenoxide ion. This increased stability accounts for the acidic characters of the phenol. So phenol so OH அப்படின்றது இந்த OH ல H plus வெளியில போச்சுன்னா இந்த O minus அப்படிங்கிறது ஃபார்ம் ஆயிரும். So இந்த O minus இதே மாதிரி ரெசனன்ஸ் டிஃபரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸை காட்டும். அதனால இது என்ன சொல்லும் அப்படின்னா இந்த phenoxide ion வந்து acidic in nature அப்படின்னு சொல்லுவோம். Due to phenoxide ion, stable phenoxide ion, இது வந்து ஸ்டேபிளான காம்பவுண்ட், ஏன்னா 5 ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ல கொடுக்கும். ஸோ இதுக்கு மெயினான காரணம் என்ன அப்படின்னா இதுக்கு மீசோமெரிக் ஆர் ரெசனன்ஸ் எஃபெக்ட் அப்படிங்கிறது தான் இதுக்கு காரணம். ஸோ கெமிஸ்ட்ரி ட்ரெண்டிங் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிறது ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து இந்த சேனல் கீழே இருக்கிற டெலகிராம் குரூப் கெமிஸ்ட்ரி ட்ரெண்டிங் அப்படிங்கிற டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போதான் நமக்கு வந்து ஈஸி கம்யூனிகேஷன் நமக்கு இடையில ஒரு ஈஸியாக இருக்கும்.